டீச்சர் செட் வி வில் ஹெல்ப் யூ. நமக்கு இது என்ன சென்டென்ஸ்னு பார்த்துக்கணும், டைப் ஆஃப் சென்டென்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா வி வில் ஹெல்ப் யூ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு ஸ்பீக்கர் மாறாமல் அப்படி எழுதிக்கணும். டீச்சர் செட் என்னவா மாறணும்னா அதே மாதிரி செட்டே வந்துடணும். இது ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுனால பங்க்சுவேஷன் மார்க்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கன்ஜங்ஷன் வந்து தட் அப்படின்னு போட்டுக்கும். வி அப்படிங்கிறது டைரக்ட்லேருந்து இன்டைரக்டாக போகும்போது தே அப்படின்னு மாறும். நாங்கள் அப்படிங்கிறது அவர்கள் அப்படின்னு வரணும். வில் அப்படிங்கிறது டைரக்டில் வந்துச்சு அப்படின்னம்னா வுட் அப்படின்னு மாறணும். இது நமக்கு ரூல்ஸில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், வில் அப்படிங்கிறது வுட்டாக மாறணுன்ட்டு. ஹெல்ப் அப்படிங்கிறத அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா வில்லை தான் நம்ம என்னவா மாற்றிட்டோம்னா வுட்டாக மாற்றிட்டோம். மறுபடியும் ஹெல்ப்டுன்னு மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட் யூ அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த யூ அப்படிங்கிறது 2 இடங்களில் வரும். யூ அப்படிங்கிறது சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹீ ஆர் ஷீ அப்படின்னு மாற்றணும். யூ அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹிம் ஆர் ஹெர் அப்படின்னு வரணும். இதெல்லாம் பாய்ஸுக்கு, இது கேர்ள்ஸுக்கு. ஸோ இங்கே நமக்கு யூ அப்படிங்கிறது என்ன வந்திருக்கு, சப்ஜெக்டா ஆப்ஜெக்டான்னு பார்த்தா இங்கே சப்ஜெக்ட் வி தான். ஸோ அப்போ இங்கே யூங்கிறது ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. இந்த யூங்கிறது பாயை குறிக்குதா கேர்ளை குறிக்குதா அப்படின்னு நமக்கு என்ன செய்யலை, தெரியல. அப்போ நமக்கு பாயை குறிக்குதா கேர்ளை குறிக்கலான்னு தெரியலங்கிற பட்சத்தில் நம்ம ரெண்டுமே என்ன செஞ்சிடலாம், எழுதி வச்சிடலாம். ஹிம் ஆர் ஹெர். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா டீச்சர் செட் தட் தே வுட் ஹெல்ப் ஹிம் ஆர் ஹெர்.